வணக்கம். வெல்கம் டு நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஹெல்த் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டு முருங்கைக்கீரை சத்து பந்தனம் தயாரிக்க போகிறோம். இது எல்லா வயதினருக்கு, எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும், சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு, எஸ்பெஷலி பெண்கள் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கு ஓவரால் இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சத்து பந்தனம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு செய்முறைக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பேர் என்ன? இதுக்கு பேர் சூப்பர் ஃபுட் முருங்கைக்கீரை சத்து பந்தனம். நல்லா க்ரீனிஷாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. நான் 5 கப்பு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். இப்போ தான் பொரிச்சிட்டு வந்த செடியிலிருந்து. இதை நம்ம இப்போ தண்ணியில் போட்டு 2 தடவை நல்லா அலசிக்கலாம். நல்லா கழுவிட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இப்படி 2-3 தடவை கழுவிட்டு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம சுத்தமாக இந்த இலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு இதை கொண்டு போய் ஒரு துணியை பரப்பி வெளியில் நல்லா பரப்பி விட்டு 2 மணி நேரம் அந்த பச்சை நிறம் மாறாமல் அதனுடைய ஈரம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அடுத்தது வேர்க்கடலையை அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்குறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இதில் நல்ல மணம் வருது. இப்போது இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து இந்த உளுந்து வறுத்து வச்சிட்ருக்கிற உளுந்தோடு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் எள்ளு வறுத்தரலாம். வேர்க்கடலையுமே உளுந்துமே 200 கிராம், எள்ளு 50 கிராம் எடுத்திருக்கேன். எள்ளு, வேர்க்கடலை, நம்ம நீ தேங்காய் அடுத்தது வறுக்க போகிறோம். இந்த 3மே எண்ணெய் வித்தோடு சேர்ந்தது. இது உடம்புக்கு நல்ல கொழுப்பு சத்தை கொடுக்குது, கெட்ட கொழுப்பை அகற்றிடுது. ரொம்ப உடலுக்கு ரொம்ப மிகவும் அவசியம். இந்த பாருங்க, சவுண்டு வரும், பொரியிற சவுண்டு. இந்த சவுண்டு வந்த உடனே இது நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதையும் எடுத்து முதலே வறுத்து வச்சுருக்கேன். அந்த பொருளோட தட்டில் கலக்கி வச்சிடலாம்.
கெடாமல் இருக்குது. இது ஆக்சுவலாக இதில் தேங்காய் பால் இருக்குது. அதனால் இது நல்லா தேங்காய் பால் சுண்ட வரைக்கும் இதை நம்ம வறுத்துறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். அதுதான் வந்து சூப்பர் ஃபுட்டு முருங்கைக்கீரை. இதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை முதல்ல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த முருங்கைக்கீரையை நம்ம போடுறோம். முருங்கைக்கீரை நம்ம வந்து வெளியே காய வச்சு எடுத்து போட்டுருக்கோம். இப்போ மிக்சர் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அதோடைய ஈரப்பதம்லாம் ஒட்டிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. எல்லா வைட்டமின்களும் மினரல்ஸுமே இதில் இருக்குது. இதில் வந்து கால்சியம் சத்து அதிகம், அயன் சத்து அதிகம். இது எல்லா வயதினரும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முருங்கைக்கீரையை சேர்த்தலாம். பட் முருங்கைக்கீரை வந்து புரதத்தோடு சேர்த்தும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் நம்ம வந்து இதை மற்ற இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து இதை நம்ம ஒரு சத்தான உணவாக முருங்கைக்கீரை சத்து பந்தனம் தயாரிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சூட்லேயே வச்சிடலாம். அப்போ இது வந்து நல்லா இப்போ இன்னும் கூட கொஞ்சம் வதன்னு இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் இந்த சூட்லேயே இருந்து நல்லா ஆறி கிடைக்கும்போது இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும். அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் நம்ம வறுக்க முடியாது. இது அதுக்கு பதம். இப்போவே நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா இது அப்படியே ஆறுனோடனே அது பார்த்தா கரகரன்னு நல்லா பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. அந்தளவுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது அது நல்லா கிடைக்கும். அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பொடிச்சிடலாம் நல்லா பொடியாக. இதில் சுக்கு போட்டிருக்கிறேன். இந்த சுக்கு வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணு. வயிறு ப்ளோட்டிங்காக இருக்கிறது, பொறுமலாக இருக்கிறது, அது எல்லாமே இதனால் சரியாகு. அது கூட இந்த ஏலக்காயும் சுக்கும் குட் காம்பினேஷன். இந்த ரெண்டையும் போடும்போது நல்லா நறுமணமாகவும் இருக்குது, ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா ஆறிடுச்சு. முதலே வறுத்து நம்ம ஆற வச்சதுனால நல்லா ஆறிடுச்சு. எந்த விதமான ஒரு விட்னஸும் இல்லை, அப்போது ஈரமும் கிடையாது. நம்மளுக்கு வந்து இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பவுடராக பொடிச்சுக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம வறுத்துருக்குறோம். அப்போ எல்லாமே நல்லா வறுத்துருக்குது. எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்கும்போது ஒன்று வறுவடு ஒன்று வறுக்கப்படாமல் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே ஒரே மாதிரி நல்லா வறுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் ஒரு நிமிஷம்தான். இது நல்லா அப்படியே பளபளன்னு பொடியாயிருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து நாம் இந்த தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அப்படியே பாருங்கள் எப்படி அந்த உளுந்து எள்ளோடைய கலரு, அதோட வந்து இந்த தேங்காயும் அது மாதிரி பொறுன்னு நல்லா இருக்குது. கையில் தொட்டு பார்க்குறதுக்கு நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து முருங்கை இலை ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதை போட்டு பொடிச்சுக்கலாம். முருங்கை இலை நல்லா முறுமுறுன்னு வறுத்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அது நெய்யில் வறுத்தது அதை நம்ம போட்டு பொடிச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரகரப்பாக வந்திருக்குது. கலர் பாருங்கள் சேஞ்சே ஆகலை, பச்சை பசைன்னு இருக்குது. இது கூட நம்ம வந்து சர்க்கரை நான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 1 கப்பு உளுந்து, 1 கப்பு தேங்காய் பூ, 1 கப்பு எள், 1 கப்பு நிலக்கடலை. இப்போ 5 கைப்பிடி எடுத்து வெயிலில் வச்சதில் 3 கப்பு அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடச்சிது. எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். கருப்பட்டி போடலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் ஒரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முதலே பொடிச்சு வச்சுருக்கிறேன். அந்த பொடிகளை எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் இந்த தட்டில் கொட்டி நம்ம பால் மாதிரி உருண்டைகளை பிடிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு கையில் நல்லா பிடிக்க வரும். அப்படி நம்மளுக்கு பதம் கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வேணுங்கிறத நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து சுக்கு மணம், ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக இருக்குது. இந்த எண்ணெய் வித்துக்கெல்லாம் வறுத்தது, உளுந்து வறுத்தது எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா ஒரு மணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதைய இப்படி பிடிக்கலாம். இன்னும் வேணால் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிடிக்க வருது. இதை வந்து உங்களுக்கு இந்த லட்டுக்கு பேர், இதை லட்டுன்னு சொல்லலாம். அல்லது முருங்கைக்கீரை கையில் இந்த இதை உருட்டுறதுனால சத்து பந்தனம், பால் மாதிரி பந்து மாதிரி இதை உருட்டி இது சின்ன சின்ன உருண்டையை பிடிக்கிறதுனால இது பேர் சத்து பந்தனம். இந்த மிக்ஸு வந்து ஒரு ஹோல் நியூட்ரியன்ட் ஃபுட்டு. இதில் மெயினாக லேடிஸ்க்கு, சின்ன குழந்தைகள்லேருந்து
நல்லா கொடுத்து சாப்பிட வைக்கலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லா வயசுக்காரருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இது வந்து ஜென்ரலாகவே இது ஒரு ஹெல்த் பூஸ்டர். இதனால் நம்ம உடம்பு வந்து நல்ல பலம் பெறுது. அதோட இது வந்து இம்யூனிட்டி பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதை எல்லாரும் ஒரு மாதம் முழுதும் தினம் இந்த அளவுக்கு ஒவ்வொரு உருண்டைகளாவது நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிருப்பீங்க, நல்ல ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களால் முடிஞ்ச இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி வீட்டில் செய்ய முடியாதவங்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.